இங்கே 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாக கூடிய சனி இங்கே லக்னத்துல போன லக்னத்துல போட்டதை விட நான் அந்த லக்னத்துல 2 கொடுத்துருவேன். ஏன் உங்களுக்கு புரியும்? இந்த மேஷ லக்னத்திற்கு அவர் நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை இழந்தார். இங்கே அவர் சுபத்துவம் என்கின்ற நட்பு வீட்டுல அப்படியே கோணத்துல உட்கார்ந்துடுறாரு. 2ஆம் வீடு 70 மார்க், இங்க 3ஆம் வீட்டுல பாயிண்ட குறைச்சிருவேன். கடகத்துக்கு ஜிம்மத்துக்கு ஆகவே ஆகாது. சுபத்துவமாக இல்லாமல் இருந்தால் 40 மார்க் தான் கொடுப்பேன். இங்க 50 மார்க் 70 மார்க். என்னதான் இருந்தாலும் 10ஆம் வீட்டிற்கு மறைந்தாலும் கூட 10ஆம் வீட்டிற்கு ஒரு நிலையில் அவர் மறைவது நல்லது. 6ஆம் வீடு இங்கதான் வாழ்க்கையில முதல் முறையா 100 மார்க் கொடுப்பேன். 90 மார்க்லாம் கிடையாது. திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். ரிஷபத்திற்கு சனி 6இல் மறைந்து உச்சனாவது 100 மார்க். இந்த இடத்துலதான் 100% கொடுப்பேன். பரம்பொருள் சில நிலைகளை அப்படியே பாருங்க. ஒரு 10ஆம் அதிபதி 6ல மறைந்து என்னுடைய சூட்சும வலு சிந்தனைக்கு இது ஒரு காரணம். 7ஆம் இடம் இங்கேயும் பரவாயில்ல. அதாவது இந்த வீடா இருந்தாலும் திக்பலத்தோடு இருப்பார். எதிரி வீடாக இருந்தாலும் லக்னத்தை பார்க்க கூடாது. ஆனா 10க்கு 10ல் இருக்கிறார்ன்றது ஒரு வகையில் நல்லது. 8இல் மறைந்திருக்கிறார் அப்படிங்கறத கூட இந்த இடத்துல நான் 70 மார்க் போடுவேன். இங்கேயும் பரவாயில்லை, இதுக்கு போடுவேன். இங்கேயும் பரவாயில்லை, கேந்திர அமைப்பு இல்லை. இங்கேயும் பரவாயில்லை, 40 மார்க் போடுவேன்.